வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தக்காளி காட்டுக்கு என்னென்ன களைக்கொல்லி இருக்குன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தக்காளி நாற்று நடவு நட்டு முதல் களை வந்து நீங்கள் வெட்டிடுறனா 30 நாளைக்கு மேலே தான் நீங்கள் களைக்கொல்லியை கொண்டு போகணும். 30 நாளுக்கு உள்ளே நீங்கள் இந்த களைக்கொல்லி கொடுத்தீங்கன்னா தக்காளி நாற்று பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவாக இருக்கும். நீங்கள் எந்த களைக்கொல்லி அடித்தாலும் தக்காளி நாற்றை வந்து பாதிக்கும். சிலது பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்காளி காட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான களைகளுக்கும் களைக்கொல்லி இருக்குது. உங்கள் காட்டில் சாரணம் மட்டும்தான் இருக்குது, அதாவது இலையிலை தாவரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெட்ரிக் டேங்கு 10லேருந்து 15 ரூபா வரைக்கும் கொடுக்கலாங்க. அந்த இலையிலை களைக்கொல்லி வந்து 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் இருந்தது அப்படின்னா 10 கிராமே மெட்ரிக் போதுமானது. உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 15 to 20 கிராம் வரைக்கும் கொண்டு போங்க. சாரணம் ரொம்ப முத்திட்டாலும் நீ 20 கிராம் தான் மெட்ரிக் யூஸ் பண்ணுங்க. இந்த மெட்ரிக் பொறுத்த வரைக்கும் தக்காளி காட்டுக்கான ரெக்கமெண்டே கிடையாது. அது வந்து கரும்பு காடு கிடைக்கக்கூடிய களைக்கொல்லி. நம்ம வந்து மாற்றாக தான் இதுக்கு தக்காளி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 to 15 கிராம் தான் ரெக்கமெண்டு தக்காளியை பொறுத்த வரைக்கும். கம்பெனி ரெக்கமெண்ட் கிடையாது, பொதுவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதிகபட்சம் 20 கிராம் வரைக்கும் கொண்டு போகலாம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தக்காளியை பாதிக்கும். நீங்கள் எவ்வளோ தான் வளர்த்தியாக இருந்தாலும் 20 கிராம் தான் கொண்டு போகணும் மெட்ரிக் பொறுத்த வரைக்கும். இந்த இலையிலை தாவரமாக வரக்கூடிய களைகள் எல்லாத்தையும் கேட்டுரும். சாரணை, பூடு, குளிஞ்சி, இந்த மாதிரி மேலே வந்து இலையா பெரிய களைகள் எல்லாத்தையுமே கேட்டுரும். உங்கள் காட்டில் இலையிலை தாவரம் மட்டும் தான் இருக்குது, களைகள் இருக்குது அப்படின்னா இந்த மெட்ரிக் போதுமானதுங்க. ஒரு சில தக்காளி காட்டில் பார்த்தீங்கன்னா ஊசி புல் அருகுப்புல மட்டும்தான் இருக்கும். ஒரு சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நெல் வயல்லே அப்படியே தக்காளி நாற்று நட்டுருப்பாங்க. அந்த தக்காளி காட்டில் பார்த்தீங்கன்னா நெல் நாற்றுகள் வந்து நிறைய முளைச்சிருக்கும். இந்த மாதிரி நெல் நாற்று ஊசி புல் அருகுப்புல மட்டும்தான் உங்கள் காட்டில் இருக்குது அப்படின்னா புரப்பாச்சி கோயிலா போப் அல்லது கோயிலா போப் 25 மில்லி. இது வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருந்தாலும் 25 மில்லி போதுங்க. இல்லை அதுக்கு மேலே இருக்குன்னா 35 மில்லி வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த புரப்பா கோயிலப்பா பொறுத்த வரைக்கும் நீங்கள் 35 மில்லி to 50 மில்லி வரைக்கும் கொடுத்தாலும் தக்காளி நாற்று பாதிக்காது. ஏன்னா இது வந்து ஊசியாக வரக்கூடிய தாவரத்தை மட்டும் தான் கேட்கும். தக்காளி வந்து ஊசியாக வர தாவரம் கிடையாது. புரப்பா கோயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டோசேஜ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஊசி புல், அருகு புல் அல்லது நெல் பயிர் முழங்கால வளர்த்தி இருந்தாலும் 35 மில்லி கொடுத்தாலே நறுசாக காலி ஆயிரும். உங்கள் காட்டில் ஊசி புல், அருகும்புல் அல்லது நெல் பயிர் அல்லது ஒரு சில பேர் மக்காசோளத்தை அடிச்சுட்டு அதில் தக்காளி நாற்று நட்டுருப்பாங்க. மக்காசோள பயிர்கள் முளைச்சிருக்கேன். இந்த புரப்பா கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஊசி இலை தாவரங்கள் எல்லாத்தையும் கேட்டுருங்க. இது எத்தனை மில்லி வரையும் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. உங்கள் காட்டில் கோரை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தக்காளி காட்டுக்கான களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா கோரைக்கு மட்டுமே கேட்கக்கூடியது ஹாலோ சல்ஃபிரான் மெத்தில் 36 கிராம் 10 டேங்கு. இது பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கான அளவு. இப்போ நான் சொன்ன களைக்கொல்லி எல்லாமே 10 லிட்டர் டேங்கான அளவுங்க. இந்த ஹாலோ சல்ஃபிரான் மெத்தில் பொறுத்த வரைக்கும் 1 மாதத்துக்கு நீங்கள் ஈரத்தை மெயின்டைன் பண்ணால் அப்போ தான் அந்த கோரை சாகும். இல்லை உங்கள் காட்டில் எல்லாமே இருக்குது, அதாவது கோரை இருக்குது, ஊசி புல் இருக்குது, சாரணம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 3 களைக்கொல்லியுமே மிக்ஸ் பண்ணி ஒன்றா அடிக்கக்கூடாதுங்க, தக்காளி பாதிக்கும். நீங்கள் ஏதாவது 2 களைக்கொல்லி தான் நீங்கள் அடிக்கணும். மெட்ரிக் ப்ளஸ் புரப்பா கோயிலை ஒரு அடிங்க, இல்லை மெட்ரிக் ஹாலோ சல்ஃபிரான் ஒரு அடிங்க. இந்த மாதிரி ஏதாவது 2 கம்பிகளை கலந்து அடிச்சிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும். நீங்கள் 3மே கலந்து அடிச்சிங்கன்னா தக்காளியை பாதிக்கும். உங்களுக்கு பந்தல் தக்காளியை பொறுத்த வரைக்கும் நல்ல இடைவெளி விட்டு தான் நட்டுருப்பீங்க. அந்த மாதிரி அதிகமான இடைவெளி விட்டு நட்டுருக்கக்கூடிய தக்காளி காட்டில் குளுக்கோஸ் நெட்டாமோனியம் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடியில் போடாமல் நீங்கள் பேட்டரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணி புனர் போட்டு நீங்கள் சென்டரில் அடிச்சுக்கலாங்க, அதாவது நடந்து வர வானத்தில் அடிச்சுக்கலாங்க. இது மண்ணை பாதிக்காது, செடியும் பாதிக்காது. இந்த களைக்கொல்லியை ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே கேட்டுரும், அதாவது கோரை, அருகும்புல், ஊசி புல், சாரணை, பூடு, விசப்போடு, இந்த மாதிரி எல்லா வகையான களைகளையும் இந்த குளுக்கோஸ் அமோனியம் வந்து கேட்டுருங்க. இது எவ்வளோ வளர்த்தி இருந்தாலும் டேங்க் 100 மில்லி போதுமானது. இந்த களைக்கொல்லியை பொறுத்த வரைக்கும் ஈரம் இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க. ஈரம் இல்லாட்டி நல்லா வேலை செய்யும், ஈரம் இருந்தாலும் நல்லா வேலை செய்யும். மழை காலங்களில் தான் நீங்கள் களைக்கொல்லி அடிக்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெயில் காலையும் இந்த களைக்கொல்லி அடிக்கலாம். எல்லா வகையான களையிலும் கேட்டோம். இதுக்கு ஈரமே தேவையில்லைங்க. ஆனால் இது வந்து செடியில் படாமல் தான் அடிக்கணும். நீங்கள் பந்தல் தக்காளிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பாத்தி தக்காளிக்கு இது யூஸ் பண்ண முடியாது. பந்தல் தக்காளிக்கு தான் இடைவெளி நம்ம நிறையா விட்டுருப்போம். இது வந்து பாத்தி தக்காளிக்கும் ரெக்கமெண்ட் கிடையாதுங்க. பந்தல் தக்காளியில் செடியில் படாமல் இடவானத்தில் பேட்டரி ஸ்ப்ரேயில் புனர் போட்டு அடிச்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.